வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேமரூரியன் மக்கள். அதாவது இவங்க ஆப்பிரிக்காவோட ரொம்ப பழைய டிஎன்ஏ உள்ள மக்கள். ஸோ இவங்களை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த உலகத்திலே பழமையான மக்கள் யாரு, மூத்த குடி யாரு அப்படின்னு தேடி போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே படிக்கிற புத்தகத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆப்பிரிக்கால இருந்து தான் முதல் மனிதர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப ஆப்பிரிக்காவுக்கு போய் செக் பண்ணும்போது அதுல பழைய டிஎன்ஏ பார்க்கும்போது கரெக்டா கேமரூரியன் மக்களோட மேட்ச் ஆகுது. இப்போ அவங்க கிட்ட பேசி பழகுறாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரெஞ்சு வருது, கொஞ்சம் கொஞ்சம் போர்ச்சுகீஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்லாம் வருது. ஆனா அதுல மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லாங்குவேஜ் மட்டும் அடிபட்டுட்டே இருக்கு, அதுதான் தமிழ். இங்க பாரு அங்க இருக்கு அப்படின்லாம் பேசும்போது என்ன இவங்க தமிழ் பயன்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தமிழ் எங்க இருந்து வந்துச்சு, இந்த தமிழ் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் நிறைய ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சது. ஸோ அது என்னென்ன ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன். கேமரூரியன் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் பல மொழிகளை கலந்து பேசினாங்களோ அவங்களோட முதல் மொழி தமிழ் தான். அதாவது தங்களுடைய இடத்தை பல பேர் சூறையாட வந்தாங்க. அது யூரோப்பியன் மக்களா இருக்கட்டும், பிரிட்டிஷ் மக்களா இருக்கட்டும். அதை மட்டும் தாண்டி வணிகத்துக்காக பல மக்கள் கிட்ட இவங்க தொடர்புல இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட மொழியை கத்துக்கிட்டா அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்ப தமிழ்குள்ளேயே கலந்துருக்கு. இருந்தாலும் அங்க இருக்கிற இன்னும் பழமையான மக்கள் தூய தமிழை தான் பேசுறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம தமிழர்கள் விட இன்னும் அழகாவே தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். Nadie nada más.